யூனிவர்ஸ் இன்னும் நம்ம ஆன்மீக பற்றி பார்ப்போம். இல்லையா? ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழணும். எப்படி இருக்கிறத கொண்டு சிறப்புடன் வாழணும். நம்ம என்ன இருக்கோ அதை பற்றி நம்ம சிறப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சிகிச்சை முகமாக இருக்கணும். சிகிச்சை முகம் அப்படி ஈன்னு சிகிச்சை பல்ல தேவையில்லை. அதாவது முகத்தை பார்த்தா நல்லா இருக்கணும். சிடுமூஞ்சி அவன் சிடுமூஞ்சான் சிடுமூஞ்சி அப்படிலாம் நம்ம பேர் எடுக்கக்கூடாது. நல்லா சிரிச்ச மாதிரி இருக்கணும். ஓகே. அப்புறம் இந்த இங்கிலீஷ் மருந்து அலோபதி மருந்து ரேண்டாக் இருக்குல்லையா, அதையும் சீரக கசாயம் ஒன்றா சாப்பிடக்கூடாது. அது தனி இது தனி. ஏன்னா சில ரெண்டு ஒன்றா போட்டுப்போம், நல்ல பவர் கிடைக்கும். அந்த மாதிரி அது தனியாக போடணும், இது தனியாக போடணும். சீரக கசாயம் முதல்ல சாப்பிடுங்க, அதுதான் நல்லது. நல்லா காசி ஆற வச்சு சாப்பிடுங்க, கேஸ் ட்ரபிள் வராது. அதாவது வாயு தொல்லை இருக்காது. ஒரு கிளாஸ் கம்மியாக சொன்னேன் இல்லையா, அது மாதிரி சாப்பிடுங்க. அடுத்தது இந்த ஸ்லோகம், அதாவது மந்திரங்கள் எழுதியிருக்கேன், அது நீங்கள் பாருங்கள். சரியா? 2 மந்திரம் எழுதியிருக்கேன். மந்திரம் பார்ப்போம். மந்திரம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஓம் நமோ நாராயணா, இது ஃபஸ்ட்டு மந்திரம். இதுதான் எப்பவுமே உச்சாடனம் பண்ணணும். உச்சாடனம் என்ன அப்படியே சொல்லிட்டு இருக்கணும், ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது மகாலட்சுமி மந்திரம், ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நம்ம. இதை வந்து எப்பவுமே நம்ம நல்லா சொல்லணும். சரிங்களா? அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஓம் நமோ, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நம, ஓம் கமலத்தானி நமோ நம, ஓம் விஷ்ணுபத்ரி நமோ நம, ஓம் ஸ்வர்ணரூபிணி நமோ நம. இது மகாலட்சுமி மந்திரம், அது நாராயண மந்திரம். ஸோ இதை வந்து எப்பவுமே சொல்கிறது நல்லது. உச்சாடனம் பண்ணணும். இதையும் உச்சாடனம் பண்ணுங்க. டக்குன்னு வரலாம், திரும்பி கொஞ்சம் தானாக வந்துடும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகம் இருக்குது பார்த்தியா, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நம, அதை வந்து நம்ம அடுப்புக்கரை உள்ள போகும்போது ஆண்கள் சரி பெண்கள் சரி இது ஸ்டவ்வை முதல்ல தொடங்கணும். தொடும்போது அதாவது சமையல் செய்யறதுக்கு முன்னாடி அந்த அம்மா அந்த ஸ்டவ்வை தொட்டு இப்படி கும்பிடணும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நம்ம சொன்னால் போதும். அதே மாதிரி உப்பு ஜாடியை நேராக கை வைக்க வேணாம், அதை திறந்து உப்பு மேலே கை வச்சுக்கணும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நம்ம அப்படி சொல்லணும். திறமை இருந்தால் இது 3 ஃபஸ்ட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நம்ம, ஓம் கமலத்தாரி நமோ நம்ம, ஓம் விஷ்ணுபத்ரி நமோ நம்ம, ஓம் ஸ்வர்ணரூபிணி நமோ நம்ம சொல்லிட்டு சொன்னால் ரொம்ப நல்லது. எல்லாமே சேரும், வீட்டில் நன்மை சேரும், நன்மையும் வரும், பொருட்களும் வரும், நிம்மதியாக இருக்கும். நமக்கு மெயினாக நிம்மதி கிடைக்கும். இந்த மந்திரம்லாம் சொல்லி இருந்தால் வீட்டில் ஒழிச்சு இருந்தால் நிம்மதி கிடைக்கும். நமக்கு நிம்மதி தானே வேணாம். கடைக்காரன் வந்துட்டான், அவன் வந்துட்டான், இவன் ஒன்றும் சொல்லக்கூடாது. கடைக்காரனே வரமாட்டான். நம்ம கடனும் வாங்கக்கூடாது. ஏன் அது அப்புறம் சொல்லலாம். அடுத்த வீடியோவில் திருப்பி படிச்சுதான் முருங்க பாருங்க. ஓம் நமோ நாராயணா, மகாலட்சுமி மந்திரம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நம, இது ஃபஸ்ட்டு மந்திரம் எப்பயுமே முக்கியம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நம, ஓம் கமலத்தானி நமோ நம, ஓம் விஷ்ணுபத்ரி நமோ நம, ஓம் ஸ்வர்ணரூபிணி நமோ நம. ஓகேயா? சரி, இதோட இந்த வீடியோ போதும். நாளைக்கு நம்ம வேறு ஸ்லோகம் பார்ப்போம். வேறு ஸ்லோகம் இல்லை, வேறு ஏதாவது நம்ம பார்ப்போம். ரைட்டா? அதான் நமக்கு இன்னும் இந்த பேராசிரியர் நமக்கு இருக்கக்கூடாது. அதை பார்த்துக்கணும், அதோடு இருக்கணும், சிறப்பாக வாழணும். சரி, நாளைக்கு பேசுவோம்.